நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க ரெண்டு பேரும் வரையும் வீடு மாதிரி இருந்தது. எப்ப நீ கவு தந்துட்டு உள்ள வந்தியோ பண்ணி குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்களேன். நீ சும்மா எலிசபெத், ரோட்ல காலி பூட்டி வைக்கிறவங்களா உள்ள வந்து பிரச்சனை பண்றா. நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் தெரியுதுல, கவு தட்டு வர வேண்டியதானே. யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறானே, அவனை பார்த்து கேட்டேன். யாருமே இல்லையே. தெரியுதுல, உன்னை பார்த்தாண்டா கேட்டேன். மரியாதை வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. யார் எலிசபெத் இவன்? ரேஷன் கார்டுல கிருஷ்ணால் குறைச்சு ஊத்துற மாதிரி குறையுதுன்றா. அடுத்த தடவை வா, எக்ஸ்ட்ராவா தரேன். எக்ஸ்ட்ரா ஐட்டம் எனக்கு தேவையில்லை. நான் கௌரவத்தை வச்சிருக்கேன். இன்னும் பெரிய நேஷனல் அவார்டு வச்சிருக்க மாதிரி பீத்திக்கிறான். ஐயோ அவர் யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எலிசபெத் நீ சும்மா இரு. நீ யாரு கிட்ட உள்ள வந்த? அட்டல் பிகாரி வாஜ்பாய் கேட்டு வந்தேன். என் வீட்டுக்குள்ளே வந்து நக்கலா பேசுறியா? பரவலே எலிசபெத், லாண்டரியில துணி வாங்கலாம் இன்சல்ட் பண்றான். பார்த்து நீ மெழுகு பொம்மை மாதிரி கம்மு நிக்கிற. டயலாக் பேசு. ஐயோ ஒரு லாண்டரியில துணி எடுக்கிறவர்ல, அவர்தான் எங்க அப்பா. என்னது அப்பாவா? நைட்டி மாதிரி பெரிய ஜிப்பா போடுறதுனால டோபி நினைச்சிட்டான மன்னிச்சிருங்க மாமா. டேய் நீ கூட தான் பொம்பளை ஜாக்கெட் மாதிரி சட்டை போட்டுருக்க. உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேனா? டேய் என் பொண்ணை சினிமா கூட்டு போய் கூத்தடிச்ச, பீச்சுக்கு கூட்டு போய் கூத்தடிச்ச, இப்ப வீட்டுக்குள்ளேயே கூத்தடிக்கிறியா? வீட்டுக்குள்ள கூத்து தானே அடிச்சேன். நான் என்ன எடுத்துடா. எனக்கு நிறைய சொத்து இருக்கு, என் பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா, ஒரே அமுக்கு அமுக்கலான்னு பாத்தியா? அமுக்கிறதுக்கு உன் பொண்ணு நான் காலிங் பெல்லா? அதனால பொண்ணு பேத்த எல்லாருமே லட்டு மாறுதுன்றீங்க. ஒரு ஓலை பகடா பம்பாய் லட்டுன்னு சொல்லக்கூடாதா? பாத்தியாமா, பொறுக்கி மாதிரி பேசுறான். இவன் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற மாட்டான். அப்ப பாதியில பாம்பு வச்சு சாவடிச்சிருவா. ஏன் உங்க அப்பன் இப்படி ஒரு திருட்டு புத்தி? அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இவரை தான் கட்டிக்குவேன். பேசுமா பேசு. இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு கசப்பாதாமா தெரியும். அப்போ ஒரு அச்சு வேலை வாங்கி நாக்கில நக்கிட்டு சொல்லுமா, இன்னைக்குதான் பாப்போம். ஏன்டா பேச மாட்டேன்? என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து உன்ன மாதிரி ஒருத்தன் லவ் பண்ண பின்னாடி தெரியும்டா உனக்கு. முதல்ல நீ பின்னாடி பாரு. கீஞ்சு போன வேஸ்டே ஜெட்டி போடாம போட்டு சுத்தின்னு இருக்கிற. நோ, இது பாய் ஸ்டைல். எது பேசினாலும் இப்படியே நீ பேசிட்டு ரிவர்ஸ்ல போயிடு, திரும்பிடாத. சே வாய முடுறா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். என் அக்கா பசங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன். என்னது அக்கா பசங்களுக்கா? ஒரு பொண்ணை வச்சுன்னு எத்தனை பேர் கட்டி கொடுப்பாங்க அப்பன்? பா அவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அழகா இருப்பாங்களாப்பா, மீசெல்லாம் இருக்குமாப்பா? அடி பாவி, இது வரைக்கும் ஆம்பளையே நீ பார்த்தது இல்லையா? அதான் முதல் தடவை நான் பார்த்த உடனே லவ் பண்ற சொல்லிட்டா. டேய் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உன்னை லவ் பண்ணிட்டான். ஓகே, ஊர்ல இருக்கிற அக்கா பையன்களை வர வச்சு அவங்களோட உனக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். நீனா ஒலிம்பிக் போட்டி நடத்த போற, எல்லாரும் வர வச்சு போட்டி வைக்க போறேன்னு சொல்ற. அதுல ஜெயிக்கிறவங்க தான் அவ கழுத்துல தாலி கட்ட முடியும். அப்போ தோக்குறவங்க இடுப்புல அரணாயிரம் கட்டலாம் மாமா. அடி சருப்பால. இப்படி சொல்லிதான் தெருவுல எல்லார்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறியா? மாமா உன் பொண்ணு வேணா ஒண்ணு வேணா, என்ன வீட்டுக்கு அனுப்புடா. பொண்ணு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாத்தி எனக்கு கொத்தடி மாதிரி வேலை வாங்கி தர. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா வராதான் கேக்குற மாதிரி இருக்கும் கேள்வி. ஹாய் மாமா. ஹாய் எலிசபெத். தோ வந்துட்டானே புள்ளி ராஜா. மாப்பிள நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்துட்டீங்க. பக்கத்துல தண்டு மாரியம்மன் கோயில்ல திருவிழா, அருணா கயிறு விற்கலான்னு வந்தேன். அப்படியே அவங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா அழைச்சிட்டு வந்தா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். பாத்தியாடி, இவனே கோவில் அருணா கயிறு விற்கிறான். இவன் ஃப்ரெண்டுங்களாம் யாரு? கமர் கட்டி விற்கிறவன், பஞ்சு முட்டாய் விற்கிறவன். அவன் எல்லாம் வீட்டுக்கு வரது உங்க அப்பனுக்கு பெருமையா இருக்கா? ஏய் யார் மேன் நீ குறுக்கால பேசுற? இதெல்லாம் பிசினஸ். ஏண்டா அருணா கயிறு விற்கிறது பிசினஸ்னா அப்ப அம்பானி டாடா பில்லா பண்றாங்களா? அதுக்கெல்லாம் பேர் என்னடா? ஏய் அம்பானிக்கு அருணா கயிறு வித்தவனே நான் தான் மேன். கோச்சுக்காதீங்க மாப்பிள, இவன் கோவில்ல துண்டு பீடி பொறுக்கி குடிச்சுக்கிட்டே பொம்பளை நடு சுத்துறவன். இவனுக்கு எப்படி உங்க அருமை தெரியும்? மாமா நீங்க டயர்டா இருப்பீங்க, நான் வேணா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? காஃபி எல்லாம் வேணாம், பால் கொண்டு வா. அதுல அப்படியே 2 பாதாம் போட்டு இந்த மிளக வறுத்து போட்டு கூட. எனக்கு பிசினஸ்ல கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு. ஆமா, உண்டா ஷோரூம்ல கத்தி டெமோ பண்ணி 4 சாண்ட்ரகார் வித்துட்டு வந்திருக்கான். பால்ல மிளகு தூள் போட்டு கொடு. அங்க பார், தலையில குருவி குண்டு மாட்டது கூட தெரியாம அப்படியே உள்ள வந்திருக்கான். ஏய் நான் ப்ளூ கிளாஸ்ல இருக்கேன் மேன். மாப்பிள இந்த பிசினஸ்ல நிறைய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வருமே. சைடுல ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? எஸ் மாமா, சைடுல புரோக்கரா இருக்கேன். ஏய் புரோக்கர் ஆண்டி உஷாரா இரு. அவன் மூஞ்சி வேற சரியில்லை. போட்டோ கிட்ட கொடுத்தா யார்ட்டாவது காமிச்சு பணம் வாங்கிடுவான். மாப்பிள புரோக்கரா இருக்கேன்றீங்களா? பொண்ணுங்க போட்டோ இருக்கா? மாமா என்கிட்ட பொண்ணை பத்தி பேசாதீங்க, மண்ணை பத்தி பேசும். ஏண்டா மண்ணை பத்தி பேசுனீங்கன்னா டைரக்டர் பாரதி ராஜாவா? ஏய் அவரை விட பெரிய ஆளுங்களுக்குலாம் நான் லேண்ட் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஐ அம் பிக் லேண்ட் புரோக்கர். அப்போ பெரிய இடங்களை முடிச்சு கொடுத்துருப்பீங்களா? ஆமா மாமா, டெல்லியில ராஷ்டிரிய பவனை முடிச்சிருக்கேன், மெட்ராஸ்ல ராஜ் பவனை முடிச்சிருக்கேன், நம்ம ராஜகோபால் அண்ணாச்சில அவருக்கு சரவண பவனை முடிச்சு கொடுத்துருக்கேன். ஏண்டா இவ்வளவு பெரிய பவன்லாம் முடிச்சுட்டு காலைல கையேந்தி பவன நாஸ்டா துண்டு கடன் சொல்றியடா?
யார் மாமா இவன் டீசென்ட் இல்லாம பேசுறான்? டேய், என்னதான் பணம் வந்தாலும் உன்ன மாதிரி ஆடக்கூடாதுடா டாக். பணம் வந்து ஆடக்கூடாதா? ஏன் மாப்பிள சிம்ரான் மீனாலாம் ஒரு பாட்டுக்காக பணம் வருதுன்னு ஆடுறாங்களே. ஐயோ மாமா, அது ஆக்டிங், இது பிசினஸ். மாமா, தேக்கு மரம் பாக்கு மரத்தோட ஒரு பங்களா வந்திருக்கு, முச்சிடலாமா? எதுக்குடா 2 பேரும் பலான பிசினஸ் பண்றான்னு ரைடு வந்து மாட்டுறதுக்கா? உன்னை எல்லாரும் மாமான்னு கூப்பிடுறாங்க, வேணாம் மாமா. ஏய், வந்ததுல இருந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். யார் மாமா இவன்? மாப்பிள இவன் வந்து உங்க அத்தை பொண்ண, அதாவது உங்க முறை பொண்ண லவ் பண்றான். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? ஏண்டா இப்ப முன்னாடி சொல்லாம பின்னாடியா சொன்னாரு? சாப்பிடுற இடத்துல கக்கூஸ் போற மாதிரி உட்காராம கீழே இறங்குடா. ஏண்டா, என் சொந்த முறை பொண்ணை நீ லவ் பண்றியே, ரோஷம் இருக்கா, மானம் இருக்கா, சாப்பாட்டுல உப்பு போட்டு தின்றியா? இல்ல, மயில் தூத்தம் வஜ்ரம் வாட்டோட போட்டு சாப்பிடுறேன். மாமா அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. எலிசபெத், பிறந்ததுல இருந்து இவன் உனக்கு மாமா. நேத்திக்கு வந்த நாய்க்காக பெரிஞ்சு பேசுறேன். எலிசபெத், நான் வந்து 2 நாள் ஆகுது, நேத்து தான் வந்து உங்க அப்பா என் புழுவுறான். மாமா, அவ குழந்தை மாமா. எலிசபெத், சின்ன வயசுல உன்னை மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவமா நானு. ஆமா, அப்படி நீ மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்க்கலனா இவ வளராம குள்ளமணி மாதிரி குள்ளமா இருந்திருப்பாளா? அது மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல நீ கடைக்கு போகணும்னா உன் கையை பிடிச்சிக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு கூட்டிட்டு போவாமா. கையில காலனா காசு இல்லாத நாய் அப்படிதான் பாட்டு பாடி கூட்டிட்டு போவான். இதே கையில காசு இருந்தா கை வீசுமான தெனாவட்டா பாட்டு பாடுவானா? இதெல்லாம் நம்பி என்ன விட்டுறாத எலிசபெத். ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல ஃபாரின்ல இருந்து எங்க 2வது மாமா வரட்டும், அதுக்கப்புறமா நான் என் முடிவை சொல்றேன். குட்.